வணக்கம். வாருங்கள், இப்போது நாம் 2000 ஆண்டுகள் பின்னோக்கி பயணம் செய்வோம். சங்ககால தமிழர்களின் வாழ்வை நேரில் பார்க்க, கடலும் மனிதனும் ஒன்றாக வாழ்ந்த நகரத்திற்குள் நுழைய. அந்த நகரத்தின் பெயர் காவேரி பூம்பட்டினம். விடியற்காலை சூரியன் கடலின் ஓரத்திலிருந்து மெதுவாக எழுகிறது. அதனொளி காவேரி பூம்பட்டினத்தின் வீதிகளையும் மாடங்களையும் துறைமுக கப்பல்களையும் மென்மையாக தொடுகிறது. இந்த நகரம் கடலோடு விழிக்கிறது. அலைகள் கரையை தட்டும் ஒலி மனிதர்களின் வாழ்க்கைக்கு முதல் இசையாக மாறுகிறது. மீனவர்கள் இரவு முழுவதும் கடலில் உழைத்து திரும்புகின்றனர். அவர்களின் உடலில் உப்பு வாசம் கலந்திருக்கிறது. அவர்களின் முகத்தில் சோர்வும், கண்களில் நாளை மீண்டும் கடலுக்கு செல்லும் நம்பிக்கையும் தெரிகிறது. கரையில் பெண்கள் மீன்களை வகைப்படுத்துகின்றனர். சிறுவர்கள் வலைகளில் சிக்கிய மீன்களை எண்ணி பார்க்கின்றனர். இந்த குடும்பங்களின் காலை உணவு கடலின் உழைப்பிலிருந்து பிறக்கிறது. நகரத்தின் உள்ளே வீதிகள் மெதுவாக உயிர் பெறுகின்றன. வீட்டு முன் கோலங்கள் வரையப்படுகின்றன. நீர்க்குடங்கள் சுமக்கும் பெண்கள் நகரத்தின் அன்றாட இயக்கத்தை தொடங்குகிறார்கள். பூவிற்கும் பெண்கள் மல்லிகை, முல்லை, செங்காந்தல் பூக்களை கூடைகளில் அடுக்குகின்றனர். கோவில்களின் வாசலில் மனம் பரவுகிறது. குயவர்கள் மண்ணை மிதித்து சக்கரத்தை சுழற்றுகின்றனர். அதே மண்ணிலிருந்து உருவாகும் பானைகள் அரண்மனையையும் ஏழை குடிசையையும் ஒரே நேரத்தில் சென்றடைகின்றன. ஒரே மண், பல வாழ்க்கைகள். நெசவாளர்கள் பட்டு துணிகளை நெய்கின்றனர். அவர்கள் கைகளின் இயக்கத்தில் இந்த நகரத்தின் அழகு உருவாகிறது. துறைமுகம் முழுவதும் வியாபாரிகளால் நிரம்புகிறது. மிளகு, முத்து, பட்டு, தங்கம் கப்பல்களில் இருந்து இறக்கப்படுகின்றன. பல்வேறு தேசங்களின் மனிதர்கள் ஒரே இடத்தில் சந்திக்கின்றனர். இந்த நகரம் உலகத்தோடு பேசும் தமிழ் நகரமாக மாறுகிறது. கவிஞர்கள் பனை ஓலைகளில் எழுதுகின்றனர். அவர்கள் பதிவு செய்வது அரசர்களை மட்டுமல்ல, மக்களின் உழைப்பையும் கடலின் ஓசையையும் இந்த நகரத்தின் நாளாந்த வாழ்வையும். வயதானவர்கள் வீட்டு வாசல்களில் அமர்ந்து கடந்த கால நினைவுகளை சுமந்து கொண்டிருக்கின்றனர். குழந்தைகள் வீதிகளில் விளையாடி நாளைய தலைமுறையின் நகரத்தை உருவாக்குகின்றனர். இந்த நகரத்தில் அரண்மனை உயர்ந்து நிற்கிறது. அதே நேரத்தில் மீனவரின் குடிசையும் நிலைத்திருக்கிறது. இரண்டையும் ஒரே சூரியன் தான் ஒளியூட்டுகிறது. இரண்டையும் ஒரே கடல் தான் தாளாட்டுகிறது. காவேரி பூம்பட்டினம் ஒரு நகரம் மட்டுமல்ல, அது உழைப்பின் ஓசை, அது வியாபாரத்தின் நம்பிக்கை, அது கவிதையின் குரல், அது மக்களின் வாழ்வு. சூரியன் முழுமையாக எழுந்துவிட்டது. வீதிகள் மனிதர்களால் நிரம்புகின்றன. சத்தங்கள் அதிகரிக்கின்றன. வாழ்க்கை முழுமையாக விழித்திருக்கிறது. இது ஒரு காலை மட்டுமல்ல, இது சங்ககால தமிழர்களின் வாழ்க்கையின் முகப்பு. இது காவேரி பூம்பட்டினத்தின் தொடக்கம். ஒரு நாள் தொடங்கியது. இன்னும் பல வாழ்க்கைகள் நம்மை காத்திருக்கின்றன. இது காவேரி பூம்பட்டினத்தின் விடியற்காலை. சூரியன் வானத்தின் நடுவில் உயர்ந்து விட்டது. காவேரி பூம்பட்டினம் முழுவதும் ஒளியால் நிரம்புகிறது. இந்த நகரத்தின் பகல் நேரம் அதன் உண்மையான உயிரை வெளிப்படுத்துகிறது. வீதிகள் மனிதர்களால் நிரம்புகின்றன. ஒவ்வொரு பாதையும் ஒரு தொழிலின் குரலை சொல்கிறது. ஒரு புறம் வியாபாரம், மறுபுறம் உழைப்பு, இடையில் மனித வாழ்க்கை. சந்தைகளில் நிறங்கள் பெருகுகின்றன. மல்லிகை, முல்லை, செங்காந்தல் பூக்களின் மனம் காற்றோடு கலந்து நகரமெங்கும் பரவுகிறது. மீன் கூடைகள் கடலின் வாசத்தை நினைவூட்டுகின்றன. தானிய மூட்டைகள் காவேரியின் கரையிலிருந்து வந்த வளத்தை சொல்கின்றன. குயவர்கள் பானைகளை அடுக்குகின்றனர். நெசவாளர்கள் பட்டு துணிகளை விரித்து காட்டுகின்றனர். உலோக வேலை செய்யும் கலைஞர்கள் விளக்குகளையும் நகைகளையும் உருவாக்குகின்றனர். ஒவ்வொரு கையிலும் ஒரு குடும்பத்தின் எதிர்காலம் வடிவம் பெறுகிறது. இந்த நகரம் வெறும் வியாபார நகரம் அல்ல, அது உழைப்பின் பள்ளி. ஒவ்வொரு மனிதனும் தன் இடத்தில் ஒரு தூணாக நிற்கிறான். துறைமுகத்தில் கப்பல்கள் நிற்கின்றன. வெளிநாடுகளில் இருந்து வந்த பொருட்கள் தமிழ் மண்ணில் இறங்குகின்றன. மிளகு, முத்து, பட்டு, தங்கம் கப்பல்களில் இருந்து இறக்கப்படுகின்றன. பல்வேறு தேசங்களின் மனிதர்கள் ஒரே இடத்தில் சந்திக்கின்றனர். இந்த நகரம் உலகத்தோடு பேசும் தமிழ் நகரமாக மாறுகிறது. கவிஞர்கள் பனை ஓலைகளில் எழுதுகின்றனர். அவர்கள் பதிவு செய்வது அரசர்களை மட்டுமல்ல, மக்களின் உழைப்பையும் கடலின் ஓசையையும் இந்த நகரத்தின் நாளாந்த வாழ்வையும்.
வயதானவர்கள் வீட்டு வாசல்களில் அமர்ந்து கடந்த கால நினைவுகளை சுமந்து கொண்டிருக்கின்றனர். குழந்தைகள் வீதிகளில் விளையாடி நாளைய தலைமுறையின் நகரத்தை உருவாக்குகின்றனர். இந்த நகரத்தில் அரண்மனை உயர்ந்து நிற்கிறது. அதே நேரத்தில் மீனவரின் குடிசையும் நிலைத்திருக்கிறது. இரண்டையும் ஒரே சூரியன்தான் ஒளியூட்டுகிறது. இரண்டையும் ஒரே கடல்தான் தாளாட்டுகிறது. காவேரி பூம்பட்டினம் ஒரு நகரம் மட்டுமல்ல, அது உழைப்பின் ஓசை, அது வியாபாரத்தின் நம்பிக்கை, அது கவிதையின் குரல், அது மக்களின் வாழ்வு. சூரியன் முழுமையாக எழுந்துவிட்டது. வீதிகள் மனிதர்களால் நிரம்புகின்றன. சத்தங்கள் அதிகரிக்கின்றன. வாழ்க்கை முழுமையாக விழித்திருக்கிறது. இது ஒரு காலை மட்டுமல்ல, இது சங்ககால தமிழர்களின் வாழ்க்கையின் முகப்பு. இது காவேரி பூம்பட்டினத்தின் தொடக்கம். ஒரு நாள் தொடங்கியது. இன்னும் பல வாழ்க்கைகள் நம்மை காத்திருக்கின்றன. இது காவேரி பூம்பட்டினத்தின் விடியற்காலை. சூரியன் வானத்தின் நடுவில் உயர்ந்துவிட்டது. காவேரி பூம்பட்டினம் முழுவதும் ஒளியால் நிரம்புகிறது. இந்த நகரத்தின் பகல் நேரம் அதன் உண்மையான உயிரை வெளிப்படுத்துகிறது. வீதிகள் மனிதர்களால் நிரம்புகின்றன. ஒவ்வொரு பாதையும் ஒரு தொழிலின் குரலை சொல்கிறது. ஒரு புறம் வியாபாரம், மறுபுறம் உழைப்பு, இடையில் மனித வாழ்க்கை. சந்தைகளில் நிறங்கள் பெருகுகின்றன. மல்லிகை, முல்லை, செங்காந்தல் பூக்களின் மனம் காற்றோடு கலந்து நகரமெங்கும் பரவுகிறது. மீன் கூடைகள் கடலின் வாசத்தை நினைவூட்டுகின்றன. தானிய மூட்டைகள் காவேரியின் கரையிலிருந்து வந்த வளத்தை சொல்கின்றன. குயவர்கள் பானைகளை அடுக்குகின்றனர். நெசவாளர்கள் பட்டு துணிகளை விரித்து காட்டுகின்றனர். உலோக வேலை செய்யும் கலைஞர்கள் விளக்குகளையும் நகைகளையும் உருவாக்குகின்றனர். ஒவ்வொரு கையிலும் ஒரு குடும்பத்தின் எதிர்காலம் வடிவம் பெறுகிறது. இந்த நகரம் வெறும் வியாபார நகரம் அல்ல, அது உழைப்பின் பள்ளி. ஒவ்வொரு மனிதனும் தன் இடத்தில் ஒரு தூணாக நிற்கிறான். துறைமுகத்தில் கப்பல்கள் நிற்கின்றன. வெளிநாடுகளில் இருந்து வந்த பொருட்கள் தமிழ் மண்ணில் இறங்குகின்றன. மிளகு, முத்து, பட்டு, தங்கம் கப்பல்களில் இருந்து இறக்கப்படுகின்றன. பல்வேறு தேசங்களின் மனிதர்கள் ஒரே இடத்தில் சந்திக்கின்றனர். இந்த நகரம் உலகத்தோடு பேசும் தமிழ் நகரமாக மாறுகிறது. கவிஞர்கள் பனை ஓலைகளில் எழுதுகின்றனர். அவர்கள் பதிவு செய்வது அரசர்களை மட்டுமல்ல, மக்களின் உழைப்பையும் கடலின் ஓசையையும் இந்த நகரத்தின் நாளாந்த வாழ்வையும். வயதானவர்கள் வீட்டு வாசல்களில் அமர்ந்து கடந்த கால நினைவுகளை சுமந்து கொண்டிருக்கின்றனர். குழந்தைகள் வீதிகளில் விளையாடி நாளைய தலைமுறையின் நகரத்தை உருவாக்குகின்றனர். இந்த நகரத்தில் அரண்மனை உயர்ந்து நிற்கிறது. அதே நேரத்தில் மீனவரின் குடிசையும் நிலைத்திருக்கிறது. இரண்டையும் ஒரே சூரியன்தான் ஒளியூட்டுகிறது. இரண்டையும் ஒரே கடல்தான் தாளாட்டுகிறது. காவேரி பூம்பட்டினம் ஒரு நகரம் மட்டுமல்ல, அது உழைப்பின் ஓசை, அது வியாபாரத்தின் நம்பிக்கை, அது கவிதையின் குரல், அது மக்களின் வாழ்வு. சூரியன் முழுமையாக எழுந்துவிட்டது. வீதிகள் மனிதர்களால் நிரம்புகின்றன. சத்தங்கள் அதிகரிக்கின்றன. வாழ்க்கை முழுமையாக விழித்திருக்கிறது. இது ஒரு காலை மட்டுமல்ல, இது சங்ககால தமிழர்களின் வாழ்க்கையின் முகப்பு. இது காவேரி பூம்பட்டினத்தின் தொடக்கம். ஒரு நாள் தொடங்கியது. இன்னும் பல வாழ்க்கைகள் நம்மை காத்திருக்கின்றன. இது காவேரி பூம்பட்டினத்தின் விடியற்காலை. சூரியன் வானத்தின் நடுவில் உயர்ந்துவிட்டது. காவேரி பூம்பட்டினம் முழுவதும் ஒளியால் நிரம்புகிறது. இந்த நகரத்தின் பகல் நேரம் அதன் உண்மையான உயிரை வெளிப்படுத்துகிறது. வீதிகள் மனிதர்களால் நிரம்புகின்றன. ஒவ்வொரு பாதையும் ஒரு தொழிலின் குரலை சொல்கிறது.